வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று நாம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி சார்பிலே இங்கே வருகை தந்திருக்கிறோம். எரிமலை விளையாட்டுக் கழகம் நடத்தும் கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி ஜெர்மன் நகரின் வெஸ்ட் ஐன் என்ற நகரில் இடம்பெற இருக்கின்றது. அதற்கு நாம் ஆதரவு கொடுக்கும் முகமாக நெதர்லாந்திலிருந்து வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 கழகங்கள் விளையாட இருக்கின்றது. இதை பார்ப்போம். முழு காணொலியும் இந்த வலையொலியில நீங்க பார்க்கலாம். நாங்கள் நெதர்லாந்து ஒல்லாந்து தமிழன் வலையொலி சார்பாக இங்கே இந்த விளையாட்டுக்கு ஒரு ஆதரவு தருமாக வந்திருக்கிறோம். நீங்களாம் நெறிமுறை விளையாட்டு கழகத்தின் ஒரு முக்கிய உறுப்பினர் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆகவே இந்த விளையாட்டு சம்பந்தமாக சில தகவலை சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமாம், எரிமலை விளையாட்டு கழகம் என்பது ஆரம்பத்திலே சோஸ் மாநகரத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது கரப்பந்தாட்ட சிறிய கிளப் தான் சொல்லணும். அது நாளடைவில் இப்போதைக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு சொல்லி சொன்னா அதனுடைய பங்களிப்பு பலரையும் சாரும். பலர் இதுக்காக உழைச்சிருக்காங்க. அந்த டீம் தோன்றினதனுடைய சுவாரஸ்யத்தை நான் சொல்லணும்னு சொன்னா 2 சின்ன பசங்க எங்களோட டீம்லயே அவங்கள நான் பேர் குறிப்பிட்டு சொல்லணும்னா சுஜி, அஜி, அண்ட்ரூஸ் என்று சொல்லி அவங்க தான் இந்த விளையாட்டை நாங்களே ஒரு குழுவை ஆரம்பிக்க கூடாது, ஏன் எரிமலை என்ற பேர்ல தொடங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தான் முதலா இந்த பேரை நாமினேட் பண்ணாங்க. ஸோ அதன் பிறகு நாங்கள் அந்த பேரை வச்சு ஒரு டீமை ஸ்டார்ட் பண்ணி இதுவரைக்கும் பல வெற்றிகளை பெற்றிருக்கிறோம், பல களங்களை கண்டிருக்கிறோம். எரிமலை ஒரு சிறிய ஒரு டீமை ஆரம்பிச்சு தற்சமயம் ஒரு 3 பிரிவுகளா, உதாரணமாக எரிமலை பிளாக், எரிமலை ஒயிட், எரிமலை ப்ளூ என்று சொல்லி இந்த 3 குழுக்களாக தற்சமயம் பிரமாண்டமான ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. இது எங்களுடைய சோஸ் மாநகரிலே நடத்தப்படும் 3வது டூர்னமெண்டாக இருக்கின்றது. அந்த டூர்னமெண்ட்ல நிறைய பேர்கள், அதாவது ஐரோப்பா ரீதியாக இந்த டூர்னமெண்ட்டை நாங்கள் நடத்துகிறோம். கிட்டத்தட்ட 39 அணிகள் பங்கு பெற்று இருக்கின்றன. ஆகவே இது ஒரு சிறப்பான அனுபவமாக இருக்கும். நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு ஐரோப்பிய மண்ணிலே, அதாவது முக்கியமான நாடுகளாக குறிப்பிட்டால் இங்கிலாந்து, அதே நேரம் பிரான்ஸ், அதே நேரம் ஹாலந்து, அதே நேரம் டென்மார்க், அதே நேரம் சுவிஸ், இந்த அனைத்து சிறப்பான இந்த விளையாட்டு கழகங்களை ஒன்றிணைத்து முதன்முறையாக 39 டீமும் இந்த மேட்சில் பங்கு பெற்றது. பார்க்கலாம் யார் இந்த மேட்சினுடைய வெற்றியாளராக என்பது. மகிழ்ச்சியாக இருக்கிறது சகோதரன். என்னென்று சொன்னா வரும் இந்த இயந்திரமயமான ஒரு வேலை சூழ்நிலையை நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புலம்பெயர் வாழ்வியல் என்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு விளையாட்டுகளை நீங்கள் ஆரம்பிச்சு செய்யறது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரியா இருக்கிறது. எரிமலையாக கூட வடித்தவர்கள் எரிமலை விளையாட்டு கழகம் என்று வைத்திருக்கிறீர்கள். இங்கே 39 கழகத்துக்கு மேலாக விளையாட போகின்றார்கள். எது வெற்றி பெறட்டும், எங்களுடைய தமிழ் சமூகம் தான். திறமைக்கே முதலிடம். இப்படி ஊக்கமாக நீங்கள் உழைக்கிற இந்த உழைப்பு உண்மையிலே பாராட்டத்தக்கது. எங்களுடைய நெதர்லாந்து வலையொலி சார்பில் எல்லா விளையாட்டு வீரர்களையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நானும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் விளையாட்டுகளை பார்ப்போம். நிச்சயமாக நல்ல ஒரு என்ன சொல்றது என்டர்டெயின்மெண்டா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 39 அணிகள், பல நாடுகள், பல வர்ணங்கள் எவ்வாறு கலக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒல்லாந்து தமிழன் என்ற யூடியூப் காணொலியானது இந்த மேலும் பல வீடியோக்களை செய்ய இருக்கிறார்கள். அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய ஆதரவு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மேட்சை இன்னும் நிறைய பேர் பார்க்கறதுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆகவே இந்த முயற்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு நன்றி. அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு அறிவித்தல், அதாவது உங்களுக்குரிய சீருடைகள், அதாவது உங்களுக்குரிய ஏசியை அணிந்து போட்டி. இதில் எந்த கழகம் வெற்றி பெறும் போது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். எரிமலை விளையாட்டுக் கழகம் நடத்தும் போட்டியில் எந்த நிகழ்ச்சியானாலும் மங்களகரமாக ஆரம்பிக்கும் என்ற மங்கள விளக்கிட்டு
நன்றி. அடுத்ததாக சுவிஸ் இந்தியன் மணியண்ணா அவர்களை வருமானம் நடக்கிறது. விளையாட்டுகள் வந்து ஆரம்பமாக இருக்கிறது. மோதும் கழகங்களை எங்கு பார்த்தாலும் மோதும் கழகங்கள் எல்லாம் விளையாட்டு நிறைந்து காணப்படுகின்றார்கள். நான் நினைக்கிறேன் ஆக்ரோஷமாக இந்த விளையாட்டுகள் நடக்கும் என்று பார்க்க முடியவில்லை. எனவே காலம் கொண்டாடுறது அதை கேட்டுக்கொண்டு எல்லோரும் ஆயத்தமாக இருக்கும்படி இந்த எரிமுறை விளையாட்டுகளை அந்த வகையில் நம்முடைய அன்பையும் நன்றி. அடுத்ததாக நியூஸ் ஸ்டார் பசி அவர்கள் வருமானம் நடக்கிறது. கடந்த முடிவதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு தருமாறு மேலாந்து வல்லாந்து தமிழன் வலியுறுத்தி சார்பில் நன்றி. அடுத்ததாக இங்கே மங்கள விளக்கீட்டல் நடந்து கொண்டிருக்கின்றது. விளையாட்டுகள் வந்து ஆரம்பமாக இருக்கின்றது. இங்கே மோதும் கழகங்கள் எங்கு பார்த்தாலும் மோதும் கழகங்கள் தான் காணப்படுகின்றன. ஒவ்வொரு விளையாட்டு கழகங்களும் வீரர்கள் எல்லோரும் தயாரான நிலையில் இருக்கின்றார்கள். மிகவும் ஆக்ரோஷமாக இந்த விளையாட்டுகள் நடைபெற காத்திருக்கின்றது. மங்கள விளக்கேற்றல் முடிந்தவுடன் உடனடியாகவே நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். உங்கள் ஆதரவுகளை நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மங்கள விளக்கேற்றலை தொடர்ந்து அழைக்கப்படும் கழகங்கள் மோத இருக்கின்றன. இங்கே வண்ண வண்ண உடைகளோடும் விளையாட்டு வீரர்கள் திரும்பி இருப்பதை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மங்கள விளக்குகளை ஒரு விளையாட்டு வீரர் நன்றி. அடுத்ததாக மங்கள விளக்கினை ஏற்றுக்கொண்டார். மங்கள விளக்கினை தொடர்ந்து விளையாட்டுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இங்கே மைதானத்திலே விளையாட்டு வீரர்கள் அனைவருமே தயாரான நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய கழகத்தின் அந்த வண்ண வண்ண உடைகளை அணிந்த வண்ணம் தயாராகி கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. மங்கள விளக்கினை கடந்து இனி விளையாட்டு தான் ஆரம்பம். அழைக்கப்படுகின்ற அணிகள் இப்போது மோத இருக்கின்றன. என்னென்ன அணிகள் மோத இருப்பது எங்களுக்கு தெரியாது. அது இனி எரிமலை விளையாட்டுக் கழகத்தின் நிர்வாகி அவர்கள் அறிவித்தவுடனே அவர்கள் தயாராவார்கள். இங்கே உடைகளை எல்லாம் அணிந்து விளையாட்டு வீரர்கள் உற்சாகமாக காணப்படுவதை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றன. எங்கள் உற்சாகம் நம்முடைய விளையாட்டு கழகத்திற்கு வெற்றியை ஈட்டித்தர வாழ்த்துகிறேன். விளையாட்டுகள் வந்து ஆரம்பமாகிவிட்டன. இங்கே 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மைதானம் மைதானம் 3ஆக அமைக்கப்பட்டு 3 மைதானம் ஒன்றில் டோட்மண்ட் குழுக்களாக டோட்மண்ட் குழு டி குரூப் என்ற விளையாட்டுக் கழகத்திற்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். டோட்மண்ட் குரூப் விளையாட்டுக் கழகத்துக்கும் எரிமலை வைட் ஏ குரூப் தங்கம் ஸ்டார் இப்போது மைதானம் ஒன்றிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இங்கே மேலாந்து
தமிழ் வலையொலி, அதாவது பொல்லாங்கு தமிழ் வலையொலி படப்பிடித்து இங்கே ஆரம்பம் ஆகிவிட்டது. எரிமலை, வெள்ளை எரிமலை இரண்டு கழகங்களும் மண்ணிலே மோதிக்கொண்டிருக்கிறது. இப்போது ஆரம்பமாகி மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. குரூப் விளையாட்டுக் கழகம், தங்கம் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் மோதிக்கொண்டு இருக்கின்றார்கள். இரு கழகங்களும் இயற்கன் நாட்டை சேர்ந்தவர்கள். இருந்தாலும் தங்களை விட்டுக் கொடுக்காது மிக ஆக்ரோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மைதானம் 2லே நிற்கின்றோம். இந்த கிளப்புகளானது, இந்த விளையாட்டுக் கழகங்களானது வேர்ட் கோல் அண்ட் ரைனி yellow 2 கழகங்களுக்காக நடைபெற இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாகின்றது. ஏற்கனவே ராமணன் விளையாட்டுக் கழகத்துக்கும் சிங்கிங் கழகத்துக்கும் விளையாட்டுகள் நடந்து முடிந்தன. மைதானம் 3 எரிமலை ப்ளூ விளையாட்டு கழகத்துக்கும் ராணி ஏ விளையாட்டு கழகத்துக்கும் 5 பேர் கொண்ட குழுவான இது மைதானம் 3 இளம் சமுதாயம், அதாவது எரிமலை ப்ளூ விளையாட்டு கழகத்தில் விளையாட்டு வீரர்களை அதிகம் நான் நினைக்கின்றேன் 15 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் விளையாட்டு மிக ஆர்வமாக மிகவும் மும்முரமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 பேர் கொண்ட ராணி ஏ விளையாட்டு கழகம் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த எரிமலை விளையாட்டுக் கழகத்தோடு ஒப்பும்போது அவர்கள் சிறுவர்களாக இருக்கின்றார்கள், இவர்கள் பெரியவர்களாக இருக்கின்றார்கள். சிறுவர்களோ பெரியவர்களோ விளையாட
சிறப்பாக விளையாடுபவர்களுக்கு தான் அந்த இடம் உண்டு. என்றாலும் அவர்கள் இளம் சிறார்கள் என்றே சொல்லலாம். ஆனால் இவர்களுக்கு ஈடு கொடுத்து அவர்கள் தங்களுடைய மும்முனையாக நாங்களும் சளைத்தவர்கள் என்ற ரீதியிலே இப்போது ஒரு பந்தினை அவர்கள் இழந்துவிட்டார்கள் என்று சொல்லலாம். இந்த எரிமலை நீல விளையாட்டு கழகத்தினர் மும்முரமாக இந்த மைதானம் 3 நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அடுத்த மைதானம் 2 அல்லது 1க்கு செல்லலாம் என்று இருக்கின்றோம். இப்போது 2 மைதானம் 2லே அடுத்த கழகங்கள் இருக்கின்றன. இந்த வகையில் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இது வந்து எரிமலை வாய்ப்பு கழகத்துக்கும் நடைபெற இருக்கின்றது. 5 பேர் கொண்ட போட்டி வேர்ட்கோல் விளையாட்டு கழகத்துக்கும் ரெய்ன எலம் விளையாட்டு கழகத்துக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரு கழகங்களும் மும்முரமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்க்கலாம். 2 ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்கள் நினைக்கிறேன். இன்றைய இளம் சமுதாயம் என்பது உண்மையிலே விளையாட்டுத்துறை என்பது மிக முக்கியமாக இங்கே உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இயந்திரமயமான ஒரு வாழ்வியல் சூழ்நிலையில் இவர்கள் தன்னுடைய நேரங்களை இதற்காக மிச்சப்படுத்தி இதற்காக கழகங்கள் அமைத்து இதை 40 குழுவாக அமைத்து இன்று பல்வேறு நாடுகளிலிருந்து வந்து இந்த விளையாட்டை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரிய விஷயம். மைதானம் 2 வேர்ட்கோல் ரெய்ன எலம் 2 விளையாட்டு கழகத்தினுடைய நடைபெற்று இருக்கும் 5 பேர் கொண்ட கரப்பந்த சுற்றுப்பாட்டில் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. ஒரு போட்டி அந்த வகையில் எரிமலை பைக் கழகத்தில் தங்கம் ஸ்டார் விளையாட்டு கழகத்துக்கும் 5 பேர் கொண்ட இருக்கின்றது. எனது பகுதியில் நான் பார்க்க போனால் எரிமலை கழகம் தங்கம் ஸ்டார் விளையாட்டு குழுவாக பைக் எரிமலை என்று பெயர். இங்கேயும் எரிமலை விளையாடுபவர்களை பார்க்க போனால் இளம் சிறார்களை வயது மூத்தவர்கள் சொல்ல முடியாது. ஒருவர் காணப்பட்டாலும் கூட மற்றவர்கள் எல்லாம் 20 வயதுக்கு உட்பட்ட விளையாட்டு வீரர்களையே காண முடிகின்றது. உண்மையிலேயே இப்படியான வீரர்களை காணும்போது நமக்கு மகிழ்ச்சி. பாதைகளிலே சென்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளைய சமுதாயம் விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்து அந்த விளையாட்டுத் துறையின் மூலமாக தங்களை வளர்த்துக் கொள்வதும் விவகாரங்களையும் தங்களை அடையாளப்படுத்துவதற்காகவும் இந்த விளையாட்டுகள் உதவுகின்றன. அந்த வகையில் எல்லா விளையாட்டு வீரர்களையும்
வாழ்த்தி மகிழ்கிறோம். இனி நாம் அடுத்த விளையாட்டு வீரர்களுக்கான பகுதியில் இருக்கின்றோம். இவர்கள் தங்கம் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் வயதிலே மூத்தவர்களாக இருந்தார்களும் விளையாட்டு என்பது வருகின்ற போது இங்கே வயது வேறுபாடின்றி தங்கள் கழகங்கள் வெல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதல், அந்த நோக்கம் கொண்டுதான் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே 39 கழகங்கள் போல இருக்கின்றன. 3 மைதானங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு விளையாட்டு கழகங்களும் மோதிக்கொண்டிருக்கின்றன. இறுதியில் எந்தெந்த கழகங்கள் வெல்லும் என்பதை பார்த்து இறுதிப் போட்டியை அவர்கள் தெரிவு செய்வார்கள். இங்கே எரிமலை ரயில் கழகத்துக்கும் தங்கம் ஸ்டார் விளையாட்டு கழகத்துக்கும் மிக மும்முரமாக ஆக்ரோஷமாக கொண்டிருக்கிறார்கள். தங்கள் கழகத்திற்கு வெற்றியை அளிக்க வேண்டும் என்ற அந்த முனைப்பு ஒவ்வொரு வீரர்களையும் காணப்படுகின்றது. அது மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஏனோ தானா என்று விளையாட ஒவ்வொரு வீரர்களும் தங்களுடைய உழைப்பை ஊக்கமாக கொடுக்கிறார்கள். அதை பார்த்து சுவிஸ் நாட்டில் 5 ஸ்டார் விளையாட்டு வாட்டர்லோ விளையாட வேண்டும் என்று எத்தனையோ மைல்களையும் தாண்டி வெற்றி பெற வேண்டும். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் எல்லோரும் எல்லா வெற்றி என்றது உறுதிமொழிகள் தான் தெரியாது. அடுத்ததாக மைதான நாட்டில் ரைடு ரெட் மற்றும் ஜெர்மன் நண்பர்களுக்கான போட்டி. ஜெர்மன் நண்பர்கள் இன்னொரு நாட்டுக்கு வந்துருச்சு. சார் கனகாலமாக விளையாடுறீங்களா? ஒரு வருஷம் எப்படி பிடிச்சிருக்கா விளையாடுறீங்களா? அந்த அந்த ஊக்கம் கோபம் இருக்கும் அவர்கிட்ட. அப்படி உங்களுக்கு என்ன பேர்? அனீஸ். எவ்வளோ காலமாக விளையாடுறீங்க? ஒரு வருஷம். எத்தனை வயசு உங்களுக்கு? 18. சின்ன வயசு, விளையாடக்கூடிய வயசு தான். நன்றாக விளையாடுங்கள். வெற்றியை தோல்வியை பற்றி அதை கருத்து கொள்ளணும். தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் விளையாட ஊக்கம் அதோட உடம்புக்கு வேண்டாம். தம்பிக்கு எத்தனை வயசு? 14. எத்தனை வருடமாக இந்த கரப்பந்தாட்டம் விளையாடுறீங்க? தொடர்ந்து விளையாடுங்க. அதோட உங்களோட கல்வியிலையும் நல்ல முன்னேற்றம் பண்ணுவோம்.
அதாவது பாரதியார் சொன்ன மாதிரி ஓடி விளையாடு இதுக்கெல்லாம் படிப்புலையும் கவனம் செலுத்தி விளையாட்டுத் துறையும் கவனம் மேலும் வெற்றி பெற வேண்டும். ஒரு நாள் நீங்களும் கப்பு தூக்குவீங்க. அப்போவும் நாங்கள் வந்து உங்களை வாழ்த்துவோம். அது நெதர்லாந்தில் சந்தோஷமாக இருக்குது. விடாமல் விளையாடி ஊக்கமாக என்றைக்கும் விளையாட்டுத் துறையில் சிறப்பாக வர வேண்டும் என்று எல்லாரும் சார்பில் மலையுடைய சார்பில் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் விளையாடி விட்டீங்களா? இடம் விளையாடவில்லை. வெற்றி பெற வாழ்த்துக்கள். உற்சாகமாக விளையாடும். நன்றி. வணக்கம் தம்பி. நாங்கள் வந்து ஒல்லாந்து தமிழ் வலையமைப்பாக நெதர்லாந்து வந்திருக்கோம். நான் நினைக்கிறேன் இந்த விளையாட்டை நடத்துகிறவர்கள் நீங்கள் தான் சவாலா அதுதான். அதே சமயத்தில் நாங்கள் நெறிமுறையாக படித்தவர்களும் நாங்கள் வீரத்துக்கு சாத்தியவர்கள் பேர் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே சமயத்தில் இந்த எரிமலை விளையாட்டுக்கெல்லாம் ஆரம்பிக்க எவ்வளோ காலமாகும்? தனியாக ஜெர்மன் மட்டும்தான் விளையாடுகிறோம். பல்வேறு நாடுகள் வெற்றி பெற்று இதுவரை எத்தனை சின்னங்களை வாழ்த்துக்கள். அந்த பெரிய ஒரு பிரசித்தமான விளையாட்டு கழகம் உள்வாங்க கலாச்சார பலம் நிச்சயம். அது எனக்கு என்னென்ன எந்த சந்தோஷப்பட்டேன் இன்னைக்கு வந்து நீங்களும் நடத்தில் எங்களுடைய நாட்டை பார்த்தீங்கன்னா போராடி ஒரு சமூகம் இன்றைக்கு வேறு ஒரு தளத்தில் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த எத்தனை வயசு 13 வயசுல விளையாடுறாருன்னு சொன்னால் பாராட்டும். நிச்சயம் எல்லாம் 15-16 வயதுக்கு உட்பட்டவர்கள் அவர்களை வேறு ஒரு துறைகளுக்கு போவாங்க. நீங்கள் விளையாடுற சந்தோஷமாக இருக்குது. படிப்பில் தமிழர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க திறமைகளை விட்டு கொடுக்க இதான ஒரு சிறந்த உதாரணமாக இந்த ஜெர்மனில் எதிர்கொள்ளப்படுகிறார். இப்போ யூரோப்பில் தெரியாத மக்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எல்லாம் இவங்களால எல்லாம் இன்னொன்று எல்லாரும் ஒத்துமை தான் எங்களை பலம். ஒத்துமையால் இந்த அளவுக்கு நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்குள்ள எல்லாம் சார்பாக எல்லாம் சேர்ந்து உதவி செஞ்சு இதை செய்வதெல்லாம் பலம் நினைக்கிறோம். அது முக்கியமாக எங்களுடைய காரணம் ஒற்றுமை. அந்த ஒற்றுமை நம்பி கொண்டு போனாங்க. டீம் தலைவர் சொல்ல எல்லாரும் கேட்டு மதித்து சேர்ப்பாங்க. அதான் மெயின் காரணம். அதாவது வெற்றி வர்றது வேறு விஷயம். ஆனால் அந்த பங்கு கொள்வது அதுதான் உண்மையான வெற்றிகள். எங்களோட மெயின் காரணமே போத்தாலும் ஜெயித்தாலும் நாங்கள் அந்த எங்களோட திறமையை விட்டு விடக்கூடாது. சின்ன இருக்கோ பெரிய இருக்கோ அவங்களோட திறமையை இந்த வெளிக்காட்டணும்ன்றதான் இந்த எரிமலை கழகத்தில் மெயின் இது. நீங்கள் நெதர்லாந்து வந்து நாங்கள் முதலாவது வெற்றி பெற்றோம். போன தலைவர்கள்லாம் வந்துருந்தாரு. ஆமாம் நாங்கள் நம்ம பேட்டி எடுத்துதான் வாழ்த்துக்கள். இதை நீங்கள் இன்னைக்கு நடத்துகிறீங்க. நீங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிச்சயமாக வெற்றி கொள்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு விளையாட்டு கழகத்தில் வைக்கல் இருக்கு. அது முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வள்ளுவன் விளையாட்டு கழகம் வான்முகனும் வள்ளுவனுடைய பேரை வைத்திருக்கிற அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எனக்கு தமிழ் பேர் அழகாக இருக்கிறது.
தலைமுறைகளை கண்டிருக்கிறீங்க. நீங்கள் எத்தனையாவது தலைமுறை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வாருங்கள். அந்த பொறுத்தவரை கலையாக இருக்கின்ற விளையாட்டாக பொதுவாக நாங்கள் அந்த கேட்கிற ஒரு கேள்விதான். தம்பாட்டி காந்திஜி இதனுடைய அர்த்தம் என்ன? இது எங்களோட ஊருடைய பேர் தம்பாட்டி. ஓகே. காந்திஜி வந்து கிளப்பிட்டது. தம்பாட்டி காந்தி சொல்ற நாங்கள் ஊரை மறக்க ஒரு நினைவு. எத்தனை வருடமாக முதல் வருஷம் நாங்கள் வந்து தமிழ் முதல் தடவையாக பாரம்பரியம் அடுத்த தலைமுறைக்கு விளையாட்டு பார்த்துதான் விளக்கிதான் விடுவாங்க. வாலிபால் வந்து இப்போ நீங்கள் நடக்கிற விதம் வந்து 5 நிமிஷத்தை நான் வைத்துக்கொண்டேன். வேலையோடு சொன்னால் 5 10 நிமிஷத்தை நான் வைத்துக்கொண்டேன். நாம் ஒரு வெளிநாட்டில் இருந்த மாதிரி டீம் வந்து 10 நிமிஷம் விளையாட்டுக்கு நாங்கள் நாங்கள் விரும்பல. அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விளையாட்டு வேறு மாதிரி 10 நிமிஷம் வந்து விளையாட்டு அடிக்க முடியாது, காட்ட முடியாது நிலைமை எப்படி இருந்தது. ஆனால் அது விளையாட்டுடைய கழகத்தினுடைய அந்த நடக்கக்கூடிய பொருள் அணிகள் நாம் வந்து உங்களை ஊக்குவிக்கணும், வெள்ளோடு மட்டும் வாழ்த்துறோம். அது அவருடைய பொறுப்பு. இவையெல்லாம் வந்து இந்த பிரான்ஸில் பிறந்தாங்க. அதே மாதிரி அவர் பிரான்ஸில் நீங்கள் படைக்க விட அவர்கள் தலைமுறை கொண்டு வரீங்க விளையாட்டு முக்கியம். அவருடைய பிரான்ஸில் மட்டும் 35 வருஷம் உங்களை பார்த்தா காடி வரைக்கும் வேறு இடம். ஆனால் எந்த அடுத்த ஜெனரேஷன் அந்த நிச்சயமா நானே இது முதல் ஜெனரேஷன், இது 3, இவர் 4. இவர் தான் நீங்க அடுத்த தடவை நீங்க போட்டி எடுப்பீங்க, எங்கள் ஒருத்தர் நீங்க போட்டி எடுக்க மாட்டீங்க, இவர் தான் போட்டி எடுப்பீங்க. மகன் பிள்ளையாக இப்போ பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் முழுவதும் ஒரு சாதாரண எங்களோட டீமுண்ட
அங்கேருந்து வரீங்க நீண்ட தூரம் வேணும் எவ்வளோ நேரம் படுத்து ராணி என்ற ராஜா ஓகே நல்ல விஷயம் அம்மாவோட வேலை ஏற்றுறது நல்ல விஷயம் ரொம்ப காலமாக வீடு வேலை சொந்தமான நிலையில் ஒரு விளையாட்டுக்காக ஆரம்பிச்சு இது நான் கொண்டு நாங்கள் வந்து இதில் வந்த காரணம் தோல்வியை பற்றி விட மகிழ்ச்சி ஆனால் விளையாட்டில் பங்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.